ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம நிச்சயமாக ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பொருள் நம்மளுக்கு இந்த ஊரில் கிடைக்கலனா நம்ம ஆன்லைன் ஸ்டோரில் அழகாக புக் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, இது நம்ம ஆப்பிள் வத்தலில் ஒரு துவைகள் பண்ண போகிறோம். இந்த ஆப்பிள் வத்தலை பற்றி தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எல்லா கடைகளிலுமே இருக்கும். நம்மளுக்கு இங்கே வேணும்னா நம்ம ஆன்லைன் ஸ்டோரில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை தொகையில் அரைக்கிறதுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 2 காஷ்மீரி சில்லி பவுடர், 4 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஆப்பிள் வத்தல், இந்த ஆப்பிள் வத்தல் இப்படி தான் இருக்கும். இது ஒரு இனிப்பு இருக்கும், ஒரு புளிப்பும் இருக்கும், லேசான கசப்பும் இருக்கும். தொகையிலுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆன்லைன் ஸ்டோரில் புக் பண்ணி வாங்கிக்கோங்க. கிடைக்கலனா ஒரு மூடி தேங்காய், ஒரு கொட்டை புளி, அவ்வளோதான். கொஞ்சமாக புளி வைக்கணும், அவ்வளோதான். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை. தீஸ் ஆர் த மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இது கூட நம்ம கடைசியாக பெருங்காயப்பொடி அண்ட் உப்பு மட்டும் சேர்த்துட்டு அரைக்கணும். ஒரு கடாயை சூடு பண்ணுவோம். அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு முதல்ல நம்ம உளுத்தம்பருப்பை போட்டுப்போம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்க்குறோம். கடுகு சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. கடைசியாக தாளிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இது பாதி வறுபடட்டும். அதுக்கப்புறம் இந்த மிளகாவை ஆட் பண்ணிப்போம். இந்த காஷ்மீரி சில்லி அண்ட் ரெட் சில்லி ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு அது டக்குன்னு ஃப்ரை ஆகிடும். கடைசியாக நம்ம இந்த ஆப்பிள் வத்தலை சேர்த்துப்போம். இந்த ஆப்பிள் வத்தலில் நம்மளுக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதில் ரிச் இன் ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது, மினரல், விட்டமின்ஸ். இது தவிர நம்மளுக்கு டைஜஷனுக்கு நல்லது, பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது, நிறைய ஃபைபர் கண்டென்ட் அண்ட் அயன், விட்டமின் ஏ, பி எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம இது உணவில் நம்ம எப்படி இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தொகையல். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் போட்டுட்டு வறுக்கணும். இந்த ஆப்பிள் வத்தல் ரொம்ப நம்ம சுண்டக்காய் வத்தல்லாம் வறுக்கிற அளவுக்கு நல்லா கருப்பாகணும்லாம் அவசியம் இல்லை. அந்த ஒரு சாஃப்டாக இருக்கிற டெக்ஸ்சர்லேருந்து கொஞ்சம் நம்ம வதக்கிடணும், அவ்வளோதான். அப்புறம் கடைசியாக நம்ம பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தேங்காயும் புளியும் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு கலந்துடுங்க. எல்லாமே நம்ம ஒன்று சூடாகிடுதுன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இது கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியதான். கடைசியாக உப்பு மட்டும் சேர்த்துருவோம். நான் கல் உப்பு சேர்க்குறேன். இப்போது ஆறின பிறகு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மிளகாலாம் கொஞ்சம் நீளமாக இருந்தால் அது கிள்ளி போட்டுக்கலாம், அரைப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஆப்பிள் வத்தலும் கொஞ்சம் அந்த தொகையில் அரைக்கும் பொழுது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதனால் மிக்ஸியை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க, சரியா? இப்போ எல்லாத்தையும் இதில் போட்டாச்சு. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி முதல்ல ஊற்றுறேன். அப்புறம் வேணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைங்க. சூப்பராக கலர்ஃபுல்லான தொகைகள் ரெடி. சம்மந்தி அப்படி சொல்லுவா, தொகைகள் சொல்லுவா, துவைகள் சொல்லலாம். இந்த மாதிரி அவங்க நம்ம வீட்டில் எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தில் ஒரு பச்சைக்காய் வச்சு பரிமாறிக்கலாம், இல்லைனா கீரை பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லைனா கூட அப்பளம் மட்டும் வச்சுட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சூடான சாதம் அதுதான் மெயின். அதில் நம்ம இந்த தொகையில் 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ வேணுங்கிற அளவுக்கு போட்டுப்போம். போட்டுண்டு நல்லா நெய்யை உருக்கி விட்டுக்கோங்க. நெய் பிடிக்காதுன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், இல்லைனா சுட்டெண்ணெய் விட்டுக்கலாம். எல்லாம் உங்கள் விருப்பம்தான். பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அல்டிமேட்டு டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நாங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. நம்மளுக்கு கிடைக்கும் பொருட்களை நம்ம எப்படி ஆரோக்கியமாக நம்ம உணவில் சேர்க்கணுங்கிறது தான் முக்கியம். உணவே மருந்து. ஹெல்த் இஸ் வெல்த். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.